இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டாவை எப்படி காப்பாற்ற போகிறோங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இங்கே ஆல்ரெடி நான் ஒரு செட் ஆஃப் டேட்டாவை வச்சுருக்கேன். இது இப்போ ஒரு ஷேர் ஃபைல்னு நினச்சிக்கலாம். அதாவது இந்த ஃபைலை வந்து நான் நிறைய பேருக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணுறப்போ அவங்க இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம்ப்ளாய் ஐடிஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு எம்ப்ளாய் ஐடி செலக்ட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கான சோர்ஸ் டேட்டா எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் டேட்டாங்கிற ஃபைலில் தான் சோர்ஸ் டேட்டா வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஃபைலில் தான் சோர்ஸ் டேட்டா இருக்குது. இப்போது நம்ம டேட்டா இத்தனையும் ஒர்க் பண்ணி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து செக் பண்ணுறதுக்காக கொடுக்குறப்போ அதில் யாராச்சும் ஒருத்தன் ஏறி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவில் தெரியாதனமாக எடிட் பண்ணவோ டெலிட் பண்ணவோ செஞ்சுட்டாங்க அப்படின்னா மொத்த டேட்டாவும் செதஞ்சிரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, மறுபடியும் அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். இந்த டேட்டாவில் போயிட்டு ரொம்ப சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணால் போதும், சூப்பராக நம்ம டேட்டாவை காப்பாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த டேட்டாவையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போய் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டாவை காப்பாற்றிடலாம். சரி, எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபார்மேட் செல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம்ங்கிற ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் இருக்கா, இதில் வந்துட்டு ஒரு 3 தடவை செமிகாலனை ப்ரெஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா டேட்டா மொத்தம் ஹைட் ஆயிரும். ஆமாப்பா, இதெல்லாம் ஓகே. யாராச்சும் இந்த டேட்டாவை காப்பி பண்ணி வெளியில் பேஸ்ட் பண்ணினா கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருமே. அதுக்கு என்ன பண்ண போகிற? மாட்டினியா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ட் டிபிபிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணும்போது ப்ரொடெக்ட் ஷீட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வருதா. ப்ரொடெக்ட் ஷீட்டுங்கிற ஆப்ஷனில் யூஸ்வலாக இந்த 2 செக் பாக்ஸு இருக்கும். அதை என்ன பண்ணிடுங்க, அன்செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குறப்ப என்னென்னா டேட்டா வந்து உள்ளுக்குள்ளார இருக்கும். அதே மாதிரி யாரும் போய் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.